ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து 12 வருடங்களுக்கு மேலே ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொண்டாட முடியுமா, அனுபவப்பாத்தியம் அந்த இடத்துல வந்து வருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாடகையில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்பவே வந்து அந்த அனுபவப்பாத்தியம் அதுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறது உள்ளே வந்துடுது. ஏன்னா வந்து அந்த வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது அனுபவப்பாத்தியத்துக்குள்ளேயே வராது. அனுபவப்பாத்தியம் அப்படிங்கிறது யாரோட தூண்டுதலும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து 12 வருடங்கள் வந்து அவங்க அந்த இடத்துல வசிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் வந்து இருக்கணும். அதுதான் வந்து அனுபவப்பாத்தியம் சொல்கிறோம். இப்போது நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. என்னென்னா, இந்த வாடகைக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தங்களை வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து அவங்க காலி செய்ய மாட்டாங்க, நான் வந்து அனுபவப்பாத்தியம் மூலமாக வந்து இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 100 வருடங்கள் இருந்தால் கூட வந்து என்ன பண்ண முடியாது, அவங்களால அனுபவப்பாத்தியம் கொண்டாட முடியாது. ஆனால் வந்து என்ன அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாடகைக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க வாடகை நம்மளுக்கு தர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் அந்த ஓனர்கிட்ட இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் அவங்க 12 வருஷம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து நிரூபிக்கிறது? ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு வங்கியிலையோ வந்து நமக்கு வந்து பணம் வந்து வாடகையாக வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு மாதம் ஒரு வாடகை கொடுத்துருக்கலாம், வங்கியில் கணக்கில் வாங்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக வந்து கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம அக்ரிமெண்ட் எழுதிக்கலாம். எப்போவுமே வந்து வாடகை விடுறவங்க வந்து அக்ரிமெண்ட் எழுதிக்கணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் எழுதுறத வந்து நிறைய பேர் விரும்புறதில்லை. ஏன்னா அது வந்து நம்ம அக்ரிமெண்ட் என்ன தொகை எழுதுகிறோமோ அதுக்கு வந்து 1% வந்து முத்திரைத்தாலும் 1% வந்து பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பத்திரப்பதிவு அந்த பதிவுத்துறையில் பதிவு செய்யணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதனால் வந்து 11 மாதத்துக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இதை பதிவு செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுவும் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் செல்லுபடி ஆகணும், ஒரு சட்டப்பூர்வமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பதிவு செய்யணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிட் ஆகும், அது வந்து நடைமுறைக்கு வரும். அந்த பதிவு செய்யாத எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் வந்து நம்ம நடைமுறைக்கு வந்து சட்டபூர்வமாக எடுத்துக்க முடியாது. ஒருவேளை வந்து நம்ம ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் அதை வந்து ஒரு ப்ரூஃபாக நம்ம காட்டிக்கலாமா தவிர அதை வந்து நம்ம சட்டப்பூர்வமாக வந்து கொண்டு வர முடியாது. அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் வந்து கோர்ட்டோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட், நம்ம வந்து ஒரு ரசீது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வாடகைக்கு வந்து ரசீது கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு சின்ன ரசீது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரூஃப் டாக்குமெண்ட்டாக காட்டிக்கலாம். அதே மாதிரி அங்கே 12 வருஷம் வந்து அவங்க வாடகைக்கு இல்லாமல் நான் பொதுவாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம். அப்படி யாரும் மேக்ஸிமம் வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து நம்ம அனுபவப்பாத்தியம் வந்து கொண்டு வரதில்லை. அதனால் 12 வருஷமாகட்டும் இல்லை வந்து எத்தனை வருஷமாகட்டும் ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு வாடகை இருப்பாங்க. ஸோ எப்போ வந்து அவங்க சொந்த வீடு கட்டுறாங்களோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஆனால் வந்து என்னென்னா, அந்த ஓனருக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களை காலி பண்ண வைக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அனுபவப்பாத்தியம் வேற, வாடகைக்கு இருக்கிற இதுங்கிறது வேற. ஸோ இது ரெண்டையும் குழப்பிக்காமல் இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு சிறந்தது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.